Hi everyone. இந்த எபிசோட் ஆஃப் அனு ஆஸ்க்ஸ்ல நம்ம ஹார்ட் ஹெல்த் அண்ட் எக்ஸசைஸை பற்றி பேச போகிறோம். டாக்டர் நரேந்திரன் இஸ் ஹியர். ஹலோ மேடம். தேங்க்யூ ஃபார் கமிங் டாக்டர். இப்போ போன தடவை நம்ம பேசின போது ஹார்ட் அட்டாக்ஸை பற்றி நிறையா பேசணும், ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பேசணும் ஆல் தட். பட் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது? ஸோ நல்ல கேள்வி. பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். சரிங்களா? நம்ம பண்ண டேமேஜை ரிவர்ஸ் பண்ணுறதை விட டேமேஜே ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனஸ்ட். ஸோ இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி இஸ் மாடர்ன் டைம்ஸ் வேர் த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், எக்ஸசைஸ், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் த ஸ்டேட்மெண்ட் சேஸ் த சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு. ஸோ நீங்கள் ஸ்மோக்கே பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா உட்காந்தாலே தட் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பாடியை மூவே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்தா உங்கள் பாடி கம்போசிஷனே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் யூ நாட் ட்ரைனிங் யுவர் ஹார்ட். நோ லோடட். எக்ஸாக்ட்லி. நம்ம அது ட்ரெயினே வேலையே செய்யாமல் இருந்தால் எப்படி ஒரு காது வேலையே செய்யாமல் ஓட்டாமே இருந்தால் எப்படி ரிப்பேர்? எக்ஸாக்ட்லி சேம் திங் அப்ளைஸ் டு யுவர் பாடி ஆல்சோ. ஸோ ஹார்ட் நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது, எந்த இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வேரியஸ் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிபி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் பிபி குறையும். சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பெட்டராக வரும். பிபி இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணால் குறைஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. அது எப்படி பண்ணுன்ற வழி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப ஹை அன்கண்ட்ரோல்டு பிபி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் கம்ஸ் டு மீ ரொம்ப ஹை கண்ட்ரோல், இமீடியட்டாக போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த பிபி அண்ட் தென் கிராஜுவலி அவங்க எக்ஸசைஸை நம்ம டெய்லர் பண்ணோம். லைட் இன்டென்சிட்டி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, வாக்கிங் கொஞ்ச நாள் ஃபியூ டேஸ் பண்ணுங்க, ஃபியூ வீக்ஸ் பண்ணுங்க. Once you get trained to it, your BP is under control, then increase your intensity. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சொன்ன எக்ஸசைஸ் சொன்ன அடுத்த நிமிஷம் நாளைக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங்ல நான் போறேன்னா that is not going to work. It is harmful to you because your BP is going to shoot up when you are exercising. That is also another thing. Correct. So when your baseline BP is already high, already உங்க BP high ஆகும்போது நீங்க straight up in a high intensity exercise பண்ணா இன்னும் shoot up ஆயிட்டு heart failureல போய் வரும். So that is not the way. So you have to get proper guidelines and don't be overzealous. Correct. நாளைக்கே நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும், எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எல்லாமே ஃபாஸ்ட். இப்போ அதுக்கு எக்ஸாக்ட்லி இன்ஸ்டன்ட் காஃபி, எல்லாமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு வேணும்ன்றாங்க. So that doesn't happen. Your body is not trained for that. So you have to gradually train and then அது எப்படி உங்களுக்கு கைடன்ஸ் தெரியலையா, get a proper professional help or to speak to your doctor. எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி எக்ஸசைஸை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நிறைய மித்ஸ் இருக்குதுல, நிறைய சோஷியல் மீடியாவில் you have so much information. There's a lot of misguidance also happening. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த சேலஞ்சுன்ற ஒரு பேரில் என்ன பண்ணுறாங்க, சடனாக எடுத்தோன்னே நான் நாளைக்கே அந்த சேலஞ்சை முடிக்கணும், நான் நாளைக்கே இவ்வளோ வெயிட்டை தூக்கிடணும்னா it all ends up with all every problems. And also இதில் ஹார்ட் விஷயத்தில் ஈகோ இருக்கக்கூடாது இல்லையா? ஜென்ரலாகவே பாடிக்கே ஈகோவே பேட் ஃபார் ஹெல்த் அண்ட் யுவர் எனிதிங். இப்போ என்னோட ஹார்ட் ஹெல்த்துக்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் ஆர் குட்? So again, it is be tailored to each and everyone. Suppose எனக்கு ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, எனக்கு நான் ஒபிசிட்டி இல்லை, ஓவர் வெயிட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் you can start with light intensity, whatever it is. When you are starting, start light. சரிங்களா? when once light exercise என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் கேள்வி அதெல்லாம் பார்த்துட்டீங்க. அதான். ஸோ அந்த மாதிரி கேள்வி என்ன, அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹார்ட் ரேட்டை வச்சு தான் ஜென்ரலி லைட்டு, மாடரேட், ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள், ஒரு 90 to 120 வரைக்கும் உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. லைக் வாக்கிங், சைக்கிளிங், லைட்டாக ஸ்விம்மிங் பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சம் ஜும்பா டான்ஸ், எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுறேன்னா ஆல் திஸ் இன்க்ரீஸஸ் யுவர் ஹார்ட் ரேட் டு திஸ் ரேஞ்ச். சரிங்களா? இஃப் யூ ஹேவ் அ எலக்ட்ரானிக் கேஜெட் டு மானிட்டர், இட்ஸ் வெல் அண்ட் குட். இட் இஸ் நாட் ஆல்சோ லைக் தீஸ் கான்ஸ்டியூட் லைட் இன்டென்சிட்டி. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது உங்கள் பாடி இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃபார் இட். ஈவன் பிஃபோர் திஸ் எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு வார்ம் அப். தேர் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வார்ம் அப் யுவர் ஹார்ட், யுவர் மசில்ஸ், யுவர் ஜாயின்ட்ஸ் before starting and post. Cool down also. This is very 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 important. சரிங்களா? ஸோ லைட் இன்டென்சிட்டிக்காக நான் ஸ்ட்ரைட்டாக வார்ம் அப்பே பண்ண பண்ணுறதும் தப்பு தான். சரிங்களா? ஸோ யூ ஹாவ் டு மொபிலைஸ் எவ்ரி திங் அண்ட் தென் ஸ்டார்ட் லைட் இன்டென்சிட்டி. டூ இட் ஃபார் ஃபியூ வீக்ஸ். லெட் யுவர் பாடி கெட் யூஸ் டு இட். ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு ஸ்டெப் அப் த கேம். அப்போ மாடரேட் இன்டென்சிட்டி போகலாம். மாடரேட் இன்டென்சிட்டி அப்போ என்ன சார், ஆல்மோஸ்ட் உங்கள் ஹார்ட் ரேட் ஒரு 150 160 வரைக்கும் ரீச் ஆகுதுன்னா இட் மீன்ஸ் மாடரேட் இன்டென்சிட்டி. 160க்கு மேலே போகும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அப்பப்போ பர்ஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். ஆமாம், இன்டர்வெல்ல கொடுக்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தோன்னா ஹை இன்டென்சிட்டி நான் டெய்லி 15 கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்னா இட் வில் ஆல்சோ ஹேவ்
நெகட்டிவ். ஆமா, ஆக்சுவலி ஐ saw one study. அதாவது நோ எக்ஸசைஸ் பண்றவங்களும் ஓவரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் மார்டாலிட்டி இஸ் மோர் ஆர் லெஸ் சேம். மாடரேட் டு கொஞ்சம் அந்த இதுல வந்து தட் ஷோஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இஸ் திஸ் கரெக்ட்? ஐயா, நம்ம தமிழ் சேயிங் இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. நஞ்சுதான். இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். சரிங்களா? வாட் எவர் இட் மே பி, எவ்வளவுதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்து பாய்சனஸ் தான் ஆகும் if you do it in the extreme step. Correct. Yeah, as you said, new studies have come where high intensity for a longer duration, not just once or twice. இந்த ultra marathon runners இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? So if they do it for decades together, there is a negative impact on the heart as well as your joints, your muscles, everything. நம்ம டிசைன் இல்லையே அந்த மாதிரி. அதாவது 42 கிலோமீட்டர்ஸ் 4 times a week ஓடுற பாடி லைஃப் ஸ்டைலும் வந்து இல்லையே. லைஃப் ஸ்டைலும் இல்லை, யூ ஆர் நாட் ஜெனட்டிக்லி மேட் ஃபார் இட். சடனா நீங்க வந்து அது மாதிரி பண்ணணும்னா யூ வில் எண்ட் அப் ஹார்மிங் யுவர் செல்ஃப் தேன் டூயிங் எனிதிங் குட். இட் இஸ் ஜஸ்ட் ஈகோ அகைன். ஆமா ஆமா, என்னோட ஈகோ, நான் வந்து அல்ட்ரா மேரத்தான் ஓடுறேன், நான் 15 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டேன்றது அந்த ஈகோ வரும்போது யூ ஆர் டூயிங் ஹார்ம் டு யூ தேன் குட் டு யூ. யூ ஆர் ஜஸ்ட் ப்ரொஜெக்டிங் யுவர் செல்ஃப் டு சோஷியல் மீடியா. நான் இவ்வளோ அட்டைன் பண்ணிட்டேன், பட் இட் இஸ் நாட் குட். நோ. ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பாடியை நீங்களே அனலைஸ் பண்ணணும். Capacity aware இருக்கணும். What is happening when you are going into that uncomfortable stage when you are doing something. For example, எப்போ ஸ்டாப் பண்ண எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு கிடினஸா இருக்கு, என்னோட ஹார்ட் வந்து செஸ்ட் வந்து பவுண்டிங்கா இருக்கு, I feel very uncomfortable, you just stop there only. You should not try pushing it yourself. பக்கத்துல ஒருத்தர் நிறைய வெயிட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க புஷ் பண்ண. So when the body says trying to tell something to you, listen to it. அவ்வளவுதான், சிம்பிள். அதை பண்ணீங்கனாலே most of the complications you will prevent. Correct. At the same time, go step by step. அது பண்ணாதான் இது. ஆமா, எனக்கு வந்து சின்ன பையனுக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கு. இது வந்து does it still apply? 220 minus your age 60 to 80%. அந்த ரேஞ்சில் ஹார்ட் பீட்டை வச்சுக்கிட்டு பண்ணி. இது ஒரு லேம் பழசுதான். இப்போதைக்கு வந்து மோர் ஃபார்முலாஸ் ஆர் தேர், பட் இட் இஸ் ஆல் வெரி இம்ப்ராக்டிகல் டு ஃபாலோ. நம்ம நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ரஃபா வச்சுக்கிட்டா இது ஈஸியர் ஃபார். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நாங்கள் நிறைய ரூல்ஸ் போட அவங்க இதெல்லாம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றது, இதை பண்றது, டைமர் வைக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா eventually they get fed up. They get motivation போயிடுது. So you keep it as simple as possible. சரிங்களா? You feel comfortable in doing something, do it. Okay. If you are feeling uncomfortable, don't do it. அவ்வளவுதான், simple as that. Okay. Next thing, இப்போ வந்து இந்த டைம்ல தான் பண்ணணும், இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரூல்ஸ் போட என்ன ஆகுது அப்படின்னா, என் ப்ராக்டிஸ்ல பார்க்கறது the compliance reduces. Compliance-னா they're not doing it. They are able to do it for 10-20 days. After that they get, ஒண்ணு நான் கம்ப்ளீட்டா நீங்க சொல்றத பண்ணுவேன், இல்லாட்டி நான் பண்ணவே மாட்டேன். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ நான் இப்போ எல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களால எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. there is no fixed rule, time and all these things. பண்ணா போதும். இப்போ இருக்க நிலைமையில அப்படிதான் இருக்கு. நீங்க எக்ஸசைஸ் பண்ணா போதும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஹெவி மீல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தட் இஸ் நாட் அட்வைசபிள். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது யூ டேக் மீல்ஸ் ஆல்வேஸ் டு பி இந்த லைட்டர் ஆர் மாடரேஷன் லெவல். ஆஃப்டர் தட் கொஞ்சம் இன்டர்வல் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார் இட். தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் ரூல்ஸ். If you follow fixed rules, yes, it's safe, but it's very, boring and you cannot, be rules கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுது. ப்ராக்டிகலி இட்ஸ் இம்பாசிபிள். அதனால ஸோ இப்போ வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வாக்கிங் நல்லதா, ரன்னிங் நல்லதா, வெயிட் ட்ரைனிங் நல்லதா? ஸோ அகெயின் எக்ஸசைஸ் வந்து மோனோட்டோனஸாக ஒரே எக்ஸசைஸை டெய்லி பண்ணுறோம், இட்ஸ் நாட் ஸோ குட். ஸோ இனிஷியலி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரும், ஆஃப்டர் தட் அந்த பெனிஃபிட் இருக்காது, ரீச்சஸ் அ பிளாட்டோ. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், தேர்ஸ் ஆல்வேஸ் அ மிக்ஸ், யூ ஹவ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் யூ ஹவ் டு டூ. Aerobic exercise is always very, very good for cardio. Aerobic exercise, again, this light intensity like cycling, walking, yoga, swimming, non-weight bearing exercise, all these things comes under aerobic exercises. So aerobic exercise is நல்ல விஷயம்னா the whole body tends to get involved in the இது. நான் வெறும் ஒரே டம்பிளை தூக்கிட்டு நான் 50 வாட்டி பண்ணிட்டு இருக்கேன்னா it's not going to much benefit you. When you do aerobic exercise, the whole body gets involved, the mind also gets involved in it. Right. So your stress management, everything improves, your confidence improves. So many benefits are there, not only to the heart. சரிங்களா? So aerobic exercise plus weight training. Yeah, weight training next சொல்றேன் அப்படின்னா, again heart requires everything, all varieties of exercises. நீங்க வெறும் aerobic exercise பண்ணிட்டு இருந்தா சடனா ஒரு வெயிட் கிட்ட எடுத்துக்கும் போது ஹார்ட்னால முடியாது, லோட் ஆயிடும். சம்திங் லெட் இட் பி லைக் ஜஸ்ட் நீங்க வீட்டில் சோஃபா தூக்குற, சடனா ஒரு பெட்டு தூக்குற, எதாவது பண்ணும்போது அப்போ வந்து உங்களால முடியாது. அப்போ you will strain, all these things will come. So always mix and match. Generally they say around 4 to 5 days of aerobic exercise
maybe 2 to 3 days of weight training. Not very heavy training. Again, body weight. So this is more than enough. So you don't require special equipments to do. Na gym ku pono, in the time lo pono, in the dress pono, in the shoe pono. Don't complicate your life. Just do exercise in your bedroom, in your hall, wherever you want it. ஒரு minimum duration ஏதாவது இருக்கு? Exactly. So aerobic exercise, they say at least 30 to 40 minutes per day, at least 5 days. Usually 150 minutes ன்னு சொல்றாங்க. அதான், you don't have to be very, we are not machines to, stick to rules and regulations. At least do something. Do something. Try to cross it again and or, attain the target. And 2 days, 30 to 40 minutes is what they say. Not, it doesn't include the warming up and cooling. Correct. Except the warming and cooling, 30 to 40 minutes a day should do. என்னோட philosophy என்னன்னா, நான் வந்து 20sலேருந்தே I've been regular with exercise. என்னோட பிரின்சிபல் என்னன்னா, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டானா பரவாயில்ல, ஆனா அது 2 consecutive days ஆகக்கூடாது, அவ்வளவுதான். எக்ஸாக்ட். ஸோ 2 ஆச்சுன்னா கூட 3 ஆகக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ somehow அந்த, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்லாக் கொடுக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா தென் ஒரு நாள் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்றோம். ஸோ கன்சிஸ்டன்சி, நம்மளோட உடம்பு சொல்ற பேச்சை கேட்டு ஓவரா பண்ணாம, ஈகோவை இன்வால்வ் பண்ணாம, ஜென்டலா ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு. Exactly. இல்லையா? Gentle progression and maintain that progression. Correct. That is very, very important. See, the consistency for any success, you just now start பண்ண initiation is not very, initiation is important, but you should maintain that. Okay, that is how you attain success. The same thing applies here also. நீங்க exercise initiate பண்ணிட்டீங்கன்னா கூட, அதுக்கப்புறம் you have to maintain it in the same levels. அங்கதான் consistency comes into play. Correct. அப்போதான் வந்து you should maintain to these targets weekly 4 to 5 days. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் கோ டவுன் த கில் ட்ரிப். நான் வந்து ஐயோ நான் விட்டுட்டேன், இன்னைக்கு விட்டேன், நாளைக்கு விட்டேன், அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. நேற்று போச்சு, இன்னைக்கு நான் பண்றேன், அவ்வளோதான். There is another something is always better than nothing. அவ்வளோதான். நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவ்வளோதான். நான் திரும்ப அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, many patients they start very ambitiously, enthusiastic. 2-3 days they leave and டாக்டர் நான் அப்படியே விட்டுட்டேன் டாக்டர், என்னால் பண்ண முடியல. அப்படி இருக்காதீங்க. ஒரு 2-3 days விட்டாலும் பரவாயில்ல, வேலை வந்துச்சு, ஊருக்கு போயிட்டேன், whatever it is. Again start from the scratch. There is a cute saying, small and impossible to fail targets வச்சுக்கணும். Exactly. ரொம்ப ஓவரா டார்கெட் to fail. அது பண்ணா அட்லீஸ்ட் அந்த மோட்டிவேஷனே நம்மள வந்து பாசிட்டிவா உங்களுக்கு ஓகே இதை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். நீங்க ரொம்ப ஹை டார்கெட்ஸ் வச்சுட்டு இந்த அதே எக்ஸாக்ட்லி இந்த சோஷியல் மீடியால பார்த்துட்டு ரொம்ப ஹை டார்கெட்ஸ், நான் இன்னைக்கு 5 kilometers ரன் பண்ணணும். How can you run 5 kilometers in a day? You cannot do that. Correct. See, இப்போ காரே ஸ்டார்ட் பண்றோம், எடுத்தோன்னே 6th gearல போட்டு நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்தினா என்ன ஆகும்? அதேதான் உங்க ஹார்ட்டும். Your heart is an engine. Okay. Correct. Go gradual on it. Go smooth. First gear போடுங்க, செகண்ட் gear. அந்த மாதிரி தான் மெதுவா கொஞ்சமா லைட் இன்டென்சிட்டி, மாடர்ன் இன்டென்சிட்டி. Maintain that speed. You get a better car, exactly the better heart. அவ்வளவுதான், சிம்பிள் அப்படி ரூல்ஸ் அப்ளை. So but the other thing is, எல்லாருக்கும் வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா சம்டைம்ஸ் ஹெல்த்தியா இல்ல. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்குமா? Yeah, so this is very important. First of all, நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு என்ரோல் யுவர் செல்ஃப் இன் சம் கிளாஸஸ், நான் ஸ்விம்மிங் போவேன், கிக் பாக்ஸிங் போவேன், ஏதாவது ஒன்று பண்ண போவேன், ஜிம்முக்கு போவேன். ஈவன் இஃப் யூ ஆர் 25-30 ஆல்சோ கெட் அசஸ்ட் வேர் யூ ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட் கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட பிளட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ஒரு அசஸ் பண்ணிட்டீங்கன்னா, next you will know, okay, அப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். I am not telling everyone will end up having a complication. And the rare incidents we can prevent with these things. எப்படி அசஸ் பண்றோம் ஹார்ட் கெப்பாசிட்டி? ஸோ TMT பண்ணி ட்ரெட்மில் டெஸ்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு உங்களோட கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு உங்களால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 4th or 5th ஸ்டேஜ் வரைக்கும் போக முடியுது அப்படின்னா, தேர் ஓகே யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் லைட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், ஸ்டார்ட் டூயிங் ஆல் திஸ் திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் அவங்களால தாண்ட முடியலன்னா, their capacity is poor. In those cases you have to go very slow. ஃபர்ஸ்ட் அந்த கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாக்கிங் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோ ஃபார் த ஜிம் அண்ட் அதர் ஸ்டப். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஸோ தட் யுவர் அட்ஹரன்ஸ், தட் இஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதும் நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. இல்லைனா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு பாடி பெயின்ஸ் எல்லாம் வந்துச்சு, எனக்கு மூச்சு வாங்குது, என்னால் முடியல, ஐ வில் ஸ்டாப் கோயிங் டு ஜிம். திஸ் இஸ் வாட் இஸ் பேட். ஸோ அசஸ் யுவர் செல்ஃப் இனிஷியலி, உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி வேர் யூ ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் பில்ட் ஆன் தட். நீங்கள் பேஸே என்னன்னு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு பெரிய ஆக்டிவிட்டிலையோ இல்லை ஏதாவது இன்வால்வ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நல்லா பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியல, நான் போவதில்லை, அப்படி இருக்க வேண்டாம். ஸோ அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ சேஃப்லி ஆஃப்டர் கன்சல்டிங் அ டாக்டர்.
ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது? ஸோ வார்னிங் சைன்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கிடினஸ் வருது, நீங்கள் வந்து செஸ்ட் பவுண்டிங் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, வாமிட்டிங் சென்சேஷன், பெயின் விச் இஸ் ரேடியேட்டிங், ஏதாவது செஸ்ட் பெயின் வருது, இட் இஸ் ரேடியேட்டிங் அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் இன் இன்டென்சிட்டி. நீங்கள் போக போக உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு வருது அப்படின்னா, எஸ் யூ ஹாவ் டு ஸ்டாப், ரீஅசஸ் அகெயின், ரெவ்யூ அகெயின், யூ மே டேக் எ இசிஜி. இசிஜி இஸ் வெரி நான் இன்வேசிவ் திங், பண்ணுறது சேஃப். பர்டிகுலர்லி இந்த போஸ்ட் கோவிட் சினாரியெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தால் தப்பே கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு இசிஜியோ ஒரு எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓகே இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் தென் ரெஸ்யூம் த ஒர்க். பட் இந்த வார்னிங் சைன்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு ரீஅசஸ், யூ ஹாவ் டு ஸ்டாப் தேர். யூ டோன்ட் ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப் அண்ட் காம்ப்ளிகேட். அது பிரச்சனை, தென் யூ கேனாட் ரிவர்ஸ் த டேமேஜ். ஸோ அதனால ப்ராப்ளம். ஸோ ஸ்டாப் வென் யூ ஹாவ் தீஸ் வார்னிங் சைன்ஸ். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒரு ஹெல்தி ஹார்ட் இருக்கு, அதை நான் எப்படி கண்டினியூ டு கீப் இட் ஹெல்தி, ஹார்ட் டிசீஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அது பார்த்துட்டோம், வார்னிங் சைன்ஸ் பார்த்துட்டோம். பட் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் மை கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிவென்ஷன் நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணலை, மீறி நம்மளை வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோ, இல்லை ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், நாட் ஓன்லி ஹார்ட் அட்டாக், எனி ஹார்ட் டிசீஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கன்சல்ட் த டாக்டர். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களோட பேஸ் லைன் ஃபங்க்ஷன் என்னன்றது தெரியணும். உங்களோட ஹார்ட்டை வந்து எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி எவ்வளோ, உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி எவ்வளோ. ஏன்னா வந்து ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஹார்ட். சில பேருக்கு வந்து அவங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடும், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி இட் இஸ் நார்மல் இஸ் மோர் தென் 65. இப்போ அது வந்து 40 வந்துடுச்சதுனால அவங்களுக்கு வேறு எக்ஸசைஸ், 30 வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு எக்ஸசைஸ், அதே 15-20 போச்சுன்னா அதுக்கு இன்னொரு அந்த எக்ஸசைஸ். ஸோ எல்லா ஹார்ட் டிசீஸுக்கும் வந்து ஒரே எக்ஸசைஸ் கிடையாது, ஸோ ஒரே இன்டென்சிட்டி கிடையாது. ஸோ இட் வில் பி டெய்லர்ட் அகெயின் ஆஃப்டர் தட். அதே மாதிரி உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? உங்களால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணால் இப்போ ரிவர்ஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. பட் த திங் இஸ் யூ கேன் ட்ரெயின் த ஹார்ட் டு டூ இட் பெட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸே நான் பண்ணதில்லை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு நான் அதெல்லாம் பண்ணணும், எனக்கு தான் ஆயிடுச்சு எல்லாம் டேமேஜ் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. யூ ஆர் ப்ரிவென்டிங் த ப்ரோக்ரெஷன். உங்களுக்கு செகண்ட் வர்ஸ் ஆகாமல் இருக்கணும், உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஹார்ட்டை வச்சுட்டு உங்களோட கெப்பாசிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ ட்ரெயின். அது பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம கை கால் ஊனமுற்றம் ஆயிடுச்சுன்னா அது போனது தான், பட் ஆனால் ரீஹாபிலிட்டேட். அதை வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம், நம்ம லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி ஹார்ட்டும் சேம் திங் இட் அப்ளைஸ். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா எஸ் யூ ஆர் ஹார்ட் பேஷண்ட், பட் யூ ஸ்டில் ஹேவ் ஹோப் ஃபார் இட். நெக்ஸ்ட் ஹவு டு யூ ட்ரெயின் ஃபார் இட்? நீங்கள் அது வந்து அந்த ட்ரைனிங் வந்து இட் வில் பி லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வென் இட் கம்பேர்ஸ் டு பிஃபோர் தி ஹார்ட் அட்டாக். கரெக்ட். ஸோ அது வந்து இட் வில் பி மோர் ஆஃப் அ லைட் இன்டென்சிட்டி, மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ், இல்லை இந்த யோகா அதெல்லாம் இட் வில் கம் இன் டு பிளே. த மைண்ட் அண்ட் பாடி கேம்ஸ் கம் இன் டு பிளே வேர் இட் கண்ட்ரோல்ஸ் த ஹார்ட். அண்ட் உங்களோட ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து அந்த இன்டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். பட் இட் வில் பி வெரி வெரி கிராஜுவல். பட் ஆனா அதுவும் இன்டென்சிட்டி ஏத்தலாம். that will be more gradual, slowly. Yeah, exactly. அதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ப்ரோக்ரஷனும் ஹார்ட் டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரோக்ரஷன் will be very very tailored. It will be slow, it will be supervised by a doctor. சரிங்களா? முன்னாடி வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பர்விஷன் தேவைப்படாது. யூ கேன் பி லிட்டில் லீனியன்ட். ஒரு 2 weeksக்கு நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிட்டே போகலாம் கேம். பட் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு 1 or 2 months they should reassess again, come to the doctor. சார் இப்போ நான் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியுது, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் புஷ் பண்ணலாமே சார், அது வந்து நீங்கள் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த டாக்டர் அண்ட் அசஸ் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்போ நான் 1 week டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சேன். நீங்கள் இப்போ வந்து இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டி. கொஞ்சம் குக்கிங் பண்ணுறது, கொஞ்சம் பேதிங் நீங்களே பண்ணிக்கிறது, நீங்களே துணி கிண்ணி மடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் எதுவும் இல்லையா, யூ ஆர் ஃபைன். ஸோ லிசன் டு யுவர் பாடிஸ் அகைன் ஐ எம் டெல்லிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 2 to 3 weeks ஆனதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் அப்படி லைட்டாக வாக்கிங் போகும். இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே டாக்டர் எவ்ரி திங் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு த பிளான், யூ கோ ஹெட் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டாருன்னா கோ ஹெட் வாக்கிங், ஸ்லோவாக சைக்கிளிங், அதுவும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் ஆகக்கூடாது. ஏதோ ஆயிடுச்சுன்னா அப்போ ஜஸ்ட் ஸ்டாப் தேர், ரெஸ்ட் அண்ட் தென் அகைன் அண்ட் ஆல்சோ டாக் டு தி டாக்டர். யா அகைன். ஸோ நான் வந்து 1 kilometer நடந்த டாக்டர் முன்னாடி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு 1/2 kilometer நடக்கும்போது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு த டாக்டர் அண்ட் அகைன் ரீகன்சல்ட், ரிவ்யூ யர் சிஸ்டம், எவ்ரி திங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ ஹார்ட் டிசீஸ் வந்தவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. பட் எஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், யுவர் கார்டியாக் கெப்பாசிட்டி, எவ்ரி திங்.
there are many people who have done better after heart attack than before heart attack. Before எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா they get the knowledge. இதெல்லாம் பண்ணணும்னா they learn, they quickly learn, they adapt and then they're much better. ஆமா. அண்ட் ஆல்சோ ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம் இல்லைல்ல. தெர் ஆர் மெனி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் ஸோ இன்க்ளூடிங் நம்ம கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், ஸோ என்னென்ன லிஸ்ட் இருக்கு டிசீஸ்க்கு? எப்பவுமே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா இட் will generally not a single factor. It is all the factors coming into play at that point of, for example, cholesterol, BP, sugar, your genetic factors, your lifestyle, smoking, alcohol, and your diet, everything comes into play at that point. நான் ஸ்மோக்கிங் பண்ண அதனால தான் வந்துச்சுன்னு எதுவும் சொல்லிட முடியாது. இட் ஆட்ஸ் டு your ஸ்ட்ரெஸ். நீங்கள் நைட் டியூட்டி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டீங்க, ஹைட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, டயட்டு போதாது, ப்ளஸ் உங்கள் அப்பா ஆல்ரெடி ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ தோஸ் கேஸஸ், அந்த கேசஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரா கேர் இன் தோஸ் திங். எஸ் யூ ஹேவ் த பர்டன். ஐயோ எங்கள் இதுக்கு வந்ததுக்கு நான் நார்மலாக அவெல்லாம் ஜாலியாக இருக்கேன் என்னால். எஸ் யூ ஹேவ் தட் எக்ஸ்ட்ரா பர்டன் ஆஃப் ப்ரிவென்ஷன். பட் எஸ் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இப்போ அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகணும், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் அட்ரஸ்ட். அதான் நான் கேட்குவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, எக்ஸசைஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஒன் ஃபேக்டர் விச் இஸ். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் என்னென்ன ஆகும், உங்கள் வெயிட் கம்மியாகும், உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், உங்கள் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், உங்களோட சுகர் லெவல்ஸ் பெட்டர் ஆகும், உங்கள் பாடி கம்போசிஷன் மாறும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ். அண்ட் யுவர் மைண்ட் இம்ப்ரூவ்ஸ், யுவர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தால் யூ வில் பி பெட்டர் ப்ரிப்பேர் டு மேனேஜ், யூ வில் பி மோர் காமர், உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் பெட்டராக இருக்கும். ஸோ மெனி பெனிஃபிட்ஸ், பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வித் எக்ஸசைசஸ் தேர். And it is not a single factor. Correct. So it's not சரி கொலஸ்ட்ரால் அதிகமாக நான் டேப்லெட் போட்டேன் வேலை முடிஞ்சது. இட் இஸ் நாட். ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு சில்வர் புல்லட் விச் அட்டாக் மாட்டிக்குது. நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க 10-15 டேப்லெட் டாக்டர் எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, சார் என்கிட்ட 15 டேப்லெட் இருக்கு, நான் மாத்திரை சாப்பாடோட மாத்திரையை தான் அதிகம் தான். நான் ஒன்னே ஒரு தான் சொல்லுவேன், ஆர் யூ டூயிங் எக்ஸசைஸ் ஆர் நாட்? இல்லை டாக்டர் என்னால் பண்ண முடியல. ஏன்? Next question. Then they will tell multiple reasons. Old people, they will have joint problems. Joint problem இருக்கும், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, படுத்துட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியும் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, அந்த மாதிரி. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு வே இருக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு வே இருக்கு, சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது, யூ ஷுட் ஃபைண்ட் இட். நம்ம என்ன பண்ணோம்னா வி ஆர் எஸ்கேப்பிங். ஆமா, என்னால் முடியல, எனக்கு டேப்லெட் கொடுங்க. ஆனால் டேப்லெட்டும் கம்மியாக சாப்பிடணும். டேப்லெட் இஸ் ஆல்வேஸ் அ ஷார்ட் கட் ஃபார் யர் ரிசல்ட்ஸ். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வேணும், பர்மனன்ட் ரிசல்ட்ஸ் வேணும், டேப்லெட்ஸை நான் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா there is always exercise and your diet plays a very 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 important. Correct. இது நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா you take multiple tablets. எங்களுக்கு ரொம்ப ஈஸி டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்து அனுப்புறது. பட் நீங்க தான் அந்த பர்டன், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ as you said, it's a silver bullet. ஒரு டேப்லெட் எல்லா வியாதியும் ஒரு டேப்லெட். எக்ஸசைஸ் தான் என்ன கேட்டேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணா கொலஸ்ட்ராலும் குறையுமா? கொலஸ்ட்ராலும் குறையும், பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். So that your heart is protected, your brain is protected from stroke. So your BP comes down again. Heart stress கம்மியாகுது. Sugar, insulin resistance, fat எல்லாம் கம்மியாச்சுன்னா insulin resistance அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கம்மியாச்சுன்னா டயபெட்டிஸ் கம்மியாகும், கொலஸ்ட்ரால் அகைன் கம்மியாகும், ஹார்ட் நல்லது. ஸோ இட்ஸ் ஆல் விஷியஸ் சைக்கிள். அவர் சிஸ்டம் இஸ் அ சிங்கிள் யூனிட். நீங்க வந்து தனித்தனியா ஹார்ட் தனி, இதுக்கு தனி, அதுக்கு தனின்னு நீங்க அட்ரஸ் பண்ண முடியாது. இட்ஸ் அ சிங்கிள், எல்லாமே இன்டர்கனெக்டட் வேற. நீங்க சாப்பிடுறது வந்து குடலுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, எல்லா ஆர்கன்ஸையும் நீங்க சாப்பிடுறதா. ஸோ யுவர் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபுட், அப்புறம் எக்ஸசைஸ், எவ்ரி திங் இட் எண்ட்ஸ். ஸோ எவ்ரி திங் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மல்டிபிள் வேஸ் டு ஹாவ் அ ரிசல்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தி அதர் திங் தட் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாங் டே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒர்க்கில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப எக்ஸசைஸில் ரெகுலர், அதனால நான் டயர்டாக இருந்தாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த அப்ரோச் எங்க போய் விடு? ஸோ இது பண்ணலாம், பட் யூ ஷுட் அகெயின் இந்த வார்ம் அப் அண்ட் கூலிங் டவுன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அகெயின் யுவர் டயட். நான் ஃபுல்லாக வீட்டிலேருந்து இப்போ 7 மணிக்கு வந்துருக்கேன், வந்தோடனே டின்னர் சாப்பிட்டு உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பேட் ஃபார் யூ. ஸோ வந்தோடனே யூ ஹாவ் டு எய்தர் ஹைட்ரேட் யுவர் பாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூல் டவுன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஸ்லோ டவுன் சிஸ்டம். வந்தோடனே மொபைலில் வைக்கிறது, நியூஸ் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு அசஸ் யுவர் செல்ஃப். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேஷன் பண்ணிட்டு தென் கோ ஃபார் எக்ஸசைஸ். அண்ட் நைட்ல லேட்டாக வரவங்களுக்கு மெயினாக நான் சொல்றது என்னன்னா, உங்க நைட் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டயட் வந்து இட் ஷுட் பி ஆஸ் லைட் as பாசிபிள். நைட் டயட் பர்டிகுலர்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நான் ஏர்லி மார்னிங் போகிறேன் சார், 6 மணிக்கு போனால் எனக்கு 9 மணிக்கு தான் வேலை முடியுது. இப்போ சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா,
நான் சொல்றது என்னன்னா, நைட்ல நீங்க வந்து சாப்பிடுற பொருள் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஸ்டீம்ட் ஐட்டமா, ஆயில் கம்மியா, ஈஸிலி டைஜஸ்டபிளா, இல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சூப்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு முடிஞ்சா ஒரு வாக், ஒரு 45 மினிட்ஸ் வாக், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த மாதிரி எதுக்கு நான் இந்த மாதிரி லைட் ஃபுட் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட்ல தான் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் ப்ரொடக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்க வந்து அப்போ வந்து நீங்க உங்களோட ஆயில் ஐட்டம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பாடி ஹேஸ் மோர் டைம் டு ப்ரிப்பேர் இட் செல்ஃப் அண்ட் ப்ரொடியூஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஸ்டப். நீங்க வந்து அங்கேயே லிமிட் பண்றீங்க டயட்ல. நெக்ஸ்ட் நீங்க இந்த வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. இது ஏன்னா நீங்க சாப்பிட்டது ரொம்ப லைட், கெட் ஈஸிலி டைஜஸ்டபிள். இன் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்குள்ள இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் லைட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். முடிஞ்சா மார்னிங் பண்ணுங்க. இல்ல சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரியில வாக்கிங் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா, இட் இஸ் பெட்டர். நான் சொல்வேன் ரொம்ப ஃபோன் பேசுறீங்கல்ல, ஃபோன் கால்ல நடந்துட்டே பேசுறேன். நீங்க உட்காந்துட்டு பேசாதீங்க, நடங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, சம்திங். இப்போ டாக்ஸி டிரைவர்ஸ் கேட்பாங்க, சார் எனக்கு டைமே இல்லை, கிளைண்ட்ஸ் உட்காந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ண டைம்ல வாக்கிங் பண்ணுங்க. ஆமா, எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸ். ஸோ அடாப்ட் யுவர் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நம்ம வி ஹேவ் டு சர்ச் ஃபார் வில்லிங்னஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு வந்து அது வேணும்னு இருக்கணும். நம்ம வந்து எஸ்கேபிசம் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி யூ கேன் எஸ்கேப். நான் எந்த ரீசன் வேணா சொல்லலாம். ஆமா, என்னால முடியல, இதனால நேரம் நல்லா இல்ல, ராவுகால நான் பண்ண மாட்டேன். எக்ஸாக்ட்லி. ஸோ யோர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ யூ ஷுட் டிசைட். ஸோ நீங்களே கண்ணாடியில பார்த்து பேசிக்கோங்க, நான் இப்படிதான் இருக்க போறேன்னா எப்படி இருக்க போறேன்னு. அப்பதான் வந்து இன்னொருத்தர் வந்து நீ குண்டா இருக்கேன்னு சொல்றத விட நீங்க உங்களுக்கே தெரியணும். இல்ல இன்னொருத்தர் வந்து நீங்க அன்ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு சொல்றத விட நீங்களே அசஸ் பண்ணணும் உங்களோட ஃபங்க்ஷன். ஏதோ போதா இருக்கு, மேபி வி ஷுட் இம்ப்ரூவ், மேபி வி ஷுட் டூ சம்திங். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கன்சல்ட் டாக்டர் ஆர் சம் ப்ரொஃபஷனல். ஸோ தென் யூ வில் பி கைடட் ப்ராப்பர்லி. ஸோ தட் ஸ்டெப் ஆஃப் இனிஷியேஷன் உங்களுக்குள்ள இருந்து வரணும். ஆமா, இன்னொருத்தர் வந்து ப்ரோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாள் எத்தனை நாள் அவங்க ப்ரோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த அவங்க சொல்றாங்கன்றதுனாலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இவங்க சொல்லி நான் அங்க ஈகோ, அது ஒரு ஈகோ ஆயிடும். நான் பண்ண மாட்டேன், நான் அதான் அதில் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ரீஅசஸ் பண்ணிட்டு நீங்களா இனிஷியேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் குட். தட் இஸ் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் கேம்ஸ் அது இருக்கு, வெயிட் ட்ரைனிங், பாடி வெயிட் ட்ரைனிங் இருக்கு, வெயிட் ட்ரைனிங் இருக்கு. ஆனா ரோல் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் கூட இம்பார்ட்டன்ட் தானே. பர்டிகுலர்லி இது வந்து கார்டியக் ரீஹாபிலிட்டேஷன் போஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து meditation as such it is there for prevention everything. But why I'm stressing here is more than just your heart, your mind plays a very important role in cardiac remodeling, rehabilitation. In the post heart attack ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா stress is a very 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 important factor in most of the patients. So நிறைய patients நான் பார்த்தீங்கன்னா their profession will be drivers, night duties, இவங்களுக்கெல்லாம் stress would have played a very important role. So அதை வந்து நீங்க mitigate பண்ணாதான் நீங்க இந்த progression திரும்ப இந்த பிரச்சனை வராம நீங்க தடுக்கலாம். ஸோ யோகா மெடிடேஷன் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஃபர்ஸ்ட் காம் யுவர் பிரெயின். ஆப்வியஸ்லி ஹார்ட் லிசன்ஸ் டு யுவர் பிரெயின். சரிங்களா? ஸோ ரெகுலேஷன் இட் வில் ஸ்லோ டவுன் திங்ஸ். யுவர் ஹார்ட் ரேட் வில் கோ லிட்டில் டவுன். அதுக்கப்புறம் பாசிட்டிவா கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீமாடலிங் ஆகும். இந்த ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், தட் இஸ் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இட்ஸ் பேசிக்லி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட அந்த பிளாக்ஸ் அதிகமாகுதோ இல்ல உங்களோட ஹார்ட் வந்து வீங்குதோ இதெல்லாம் வந்து தட் இஸ் ரீமாடலிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்மியாகும். ஸோ பாசிட்டிவா பிரெயின் அண்ட் ஹார்ட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். அப்படியே கிராஜுவலா உங்க பாடியும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப், யோர் அவுட்லுக் டு த லைஃப், எவ்ரி திங் இம்ப்ரூவ்ஸ். இட் இஸ் அ drastic change once you do all these things. So yoga, meditation and breathing exercises. In the lungs condition of பண்றது. So lungs and heart is very interrelated circuit. It is not separate two things. So in the yoga, meditation இதெல்லாம் பண்ணும்போது உங்க lungs, breathing exercise இதெல்லாம் பண்ணும்போது உங்க heart is better conditioned. It can work more efficiently in giving out better results. அண்ட் நான் வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லயே நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஃப்யூஸ் டு மூவ், பயத்திலேயே. இது நீங்க நிறைய பாக்குறீங்களா? இது ரொம்ப பாக்குறேன். இவங்க ஹார்ட் பேஷண்ட், இவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. இவங்க ஹார்ட் பேஷண்ட், இது எதுவும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு, எதுவும் பண்ணாதீங்க. இவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கு, எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பா தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்ததே பிரச்சனை இதெல்லாம் பண்ணாம இருந்ததுனாலதான். ஸோ நீங்க அதே சைக்கிளுக்கு திருப்பி அவங்களை அனுப்புவீங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றது, வீட்டுல எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? பெரியவங்களும் சரி யாரா இருந்தாலும் சும்மா உட்காதவே கூடாது, வேலைக்கு அனுப்புங்க ஃபர்ஸ்ட். ஏதோ ஒரு வேலை, சம்திங், லெட் த ஜாயின்ஸ் மூவ், லெட் த பாடி மூவ், லெட் த மசில் ஒர்க். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ட்ரெயின் ஆகும். நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்றீங்க, யூ ஆர் சென்டிங் டவுன் த விஷியஸ் சர்க்கிள். சும்மா டவுன்வர்ட் தான் அது. அவங்களை எதுவும் பண்ண வைக்காதுங்க. அவங்க ஹார்ட் பேஷண்ட், இவங்களை எதுவும் பண்ண வைக்காதுங்க.
ரொம்ப தப்பு. சரிங்களா? தே ஷுட் டூ ஆல் த ஒர்க். நீங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்றது, இவ்வளோ பண்றது எதுக்கு? அவங்கள சும்மா மூலையில உட்கார வைக்க. இட்ஸ் நாட் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆனது மெடிசின் வந்து டு கெட் பேக் டு யுவர் லைஃப். கரெக்ட். டு கெட் யூ பேக் ஆன் ட்ராக். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இட்ஸ் நாட் குட் டு சிட் டவுன். அதே சமயம் யூ ஷுட் கோ கிராஜுவல். ஆமா. இப்போ முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் அப்படியே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா சடனாக நான் வீட்டு வேலைக்கு அனுப்ப முடியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். ஆனா அந்த இனிஷியேஷன் இருக்கணும். நீ உங்களை உட்கார வைக்க கூடாது. கரெக்ட். உட்கார வச்சீங்கன்னா உங்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும், பிளாக்ஸ் எல்லாம் இன்னும் ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இட் ஆல் நெகட்டிவ்லி இம்பாக்ட். ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் சும்மா உட்காரவே கூடாது. எதுவா இருந்தாலும் அது எவ்வளவு வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல. அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த எக்ஸசைசஸ் எஃபர்ட் இருக்கணும். அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸ் இருக்கு, கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் உங்க ஹார்ட் வந்து அட்லீஸ்ட் ரிகவர் ஆனாலும் பரவாயில்ல, இருக்கிறதையாச்சும் நம்ம காப்பாற்றணும். இல்லைன்னா நீங்க இன்னும் பண்றீங்க சிச்சுவேஷன் வர்ஸ். ஏன்னா ஏற்கனவே எக்ஸசைஸ் பிரிவென்ட் தான் பண்ணுமே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியாது ஹார்ட் டிசீஸ். எக்ஸாக்ட்லி. ஆனா ப்ரோக்ரஸ் பண்ணாம அது தடுக்கும். Rarely it will reverse also, but ஆமா very rarely if it's not a permanent damage. For example, இப்போ இந்த கோவிட் சின்னதெல்லாம் மயோகார்டைட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் நான் சொல்றது நாட் அட்டாக் இஸ் டிஃபரண்ட். திஸ் இஸ் ஆமா. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸசைசஸ் வில் இம்ப்ரூவ் த பிளட் ஃப்ளோ and it will start remodeling. அந்த வீங்கி போன ஹார்ட் எல்லாம் it can actually shrink down to the original size. So their exercises will reverse. Aerobic exercises will play an important role. அதான் சொல்றேன், there is no one rule to apply to every heart disease. பிகாஸ் ஹார்ட் டிசீஸ்ன்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். எந்த ஸ்பெக்ட்ரம்ல நீங்க வரீங்கன்றது வந்து நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு உங்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு நாங்க கொடுக்கறது தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது சோசியல் மீடியால வர மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்கா இதை பண்ணுங்க, இந்த டிசீஸ் இருக்கா இதை பண்ணுங்க, எனக்கு ஒரு பிளாக், உங்களுக்கு ஒரு பிளாக்கும் வேற, இன்னொருத்தருக்கு ஒரு பிளாக்கும் வேற. The position of block varies, the percentage of block varies, everything is different. So don't apply. First of all, நம்ம பண்ற பெரிய தப்பு, அவங்களுக்கு பைபாஸ் பண்ணாங்க, எனக்கும் பைபாஸ் பண்ணாங்க. அவர் என்ன ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காரு, நான் பண்ணேன். இட் டசன்ட் அப்ளை லைக் தட் அட் ஆல். இது ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒருத்தர் வந்தாரு, என் ஃப்ரெண்டு பைபாஸ் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்காது அப்படின்னு, நானும் அதை பண்ணேன். திஸ் இஸ் டோட்டலி இது லாஜிக்கே இல்ல. உங்களுக்கு வந்த பிளாக்ஸே டிஃப்ரெண்ட். நீங்க பண்ண பைபாஸ் பண்ண ரீசன் வேற, அவருக்கு அட்டாக் வரும், உங்களுக்கு அட்டாக்கே வந்துருச்சு. ஸோ டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் ஃபார் கிராண்டட். இது என்னன்னா நம்மளுக்கு வசதியான ஃபேக்ட்ஸை வந்து நம்ம வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் வசதியா இருக்கு எக்ஸ்கியூஸ் பண்றது, இதை வந்து நம்மளா எடுத்துக்கிறது. ஸோ டேப்லெட்ஸை குறைக்க முடியுமா? இதே தான். ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் டேப்லெட்ஸை குறைக்கலாம் ப்ரொவைடட் நீங்க வேற இன்டர்வென்ஷன் வரீங்களா. எக்ஸாக்ட் இல்லையா? ஸோ அது அண்ட் இந்த சீரியஸை நான் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். ஒன்று கம்பேர் பண்ணுறாங்க, இல்லாட்டா சோஷியல் மீடியாவில் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு, அதுவும் ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணுங்கிறதுனால அது. ஸோ அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். இன் சம் கேசஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது சர்ஜரி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்னெவிட்டபிலிட்டியாக இருக்கு. ஸோ சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாமா, எப்போ பண்ணணும், எப்படி பண்ணும்? ஸோ அகைன் எக்ஸசைஸ் பண்ணணும், அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணணும், எவ்வளோ பண்ணணுன்றது தான் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பேஷண்ட் டு அதர். கரெக்ட். இப்போ சர்ஜரின்ற போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து டிசீஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் சர்ஜரிக்கே அனுப்புறோம். ஜென்ரலி 1 or 2 blocks will be addressed. இப்போ ஸ்டென்ட்ஸ் வச்சு அட்ரஸ் பண்ணிடுறோம். தே ஆர் பேக் டு தேர் லைஃப் இன் 1 or 2 weeks. பட் சர்ஜரி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா தேர் இஸ் டெஃபினெட்லி மல்டிபிள் பிளாக்ஸ். ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கும், எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சர்ஜரிக்கு அனுப்புறோம். So once after surgery, our recovery usually take around 4 to 6 weeks time. And the 4 to 6 weeks is better to be at rest at home only. Then gradually again, நாங்கள் every 2 weeks or 3 weeks ஒரு வாட்டி உங்களை கால் பண்ணி கூப்பிட்டு பேசிட்டு எப்படி இருக்கீங்க, வாட் இஸ் யர் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, உங்கள் ஹார்ட் எக்கோ, இசிஜி இதெல்லாம் எப்படி இருக்கு, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன், தென் வி வில் கோ ஸ்டார்ட் யுவர் எக்ஸசைசஸ் லைக் திஸ், கோ அவுட், ஸ்டார்ட் வாக்கிங், ஆல் திஸ் திங். யூஸ்வலி இட் வில் டேக் லாங்கர் தென் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணவங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் அமைச்சிடுவோம் வீட்டுக்கு, சீக்கிரம் அவங்க பேக் டு லைஃப் போயிடலாம். பட் ஆனால் சர்ஜரி பண்ணவங்களுக்கு இட் வில் டேக் லாங்கர் பிகாஸ் யூ ஹேவ் டு ஓப்பன் தி செஸ்ட். சர்ஜரினா நான் சொல்றது பைபாஸ் சொல்றீங்க, பைபாஸ் சொல்றேன். ஸோ பைபாஸ் சர்ஜரி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஃபினெட்லி யூ வில் ரிக்வயர் லாங்கர் டைம் டு ரிகவர். ஸோ அந்த ஊண்டெல்லாம் ஹீல் ஆகணும். எப்படி நம்ம போன் உடஞ்சதுன்னா 6 to 8 வீக்ஸுக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும், அதே தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் உங்களோட அந்த ஸ்கார் ஃபார்மேஷன்லாம் இதாகும்.
ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு டூ ஒன்லி மெயின்லி லங் எக்ஸசைசஸ் ஸோ தட் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் யுவர் செஸ்ட் Right. அண்ட் ஹீலிங் இஸ் பெட்டர். Right. ஸோ தட் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் போகிறதுக்கெல்லாம். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே அந்த ரிப் கேஜே ஒரு மாதிரி சின்னதாயிடும், உங்கள் லங்ஸ் எல்லாம் ரொம்ப சுருங்கிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது லங் எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட், Right. லைட் இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் 6 to 8 வீக்ஸுக்கு அப்புறம் கோ அவுட், ஸ்டார்ட் வாக்கிங். தென் உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி எவ்வளோ, நான் சொன்ன மாதிரி எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது எக்கோவில், இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வி வில் டெல் யூ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி பண்ணலாம். இட் வேரிஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். எதனால சர்ஜரி பண்ணணும், எப்போ சர்ஜரி பண்ணணும், ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கப்புறம் பண்ணணுமா, இல்லை ஹார்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணுமா. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் பிஃபோர் கன்சிடரிங் யூ டு கெட் பேக் டு யுவர் எக்ஸசைஸ் ஆர் எனிதிங். கரெக்ட். அண்ட் அந்த டிசிஷன்லாம் நீங்க எடுக்க வேண்டியது, நாங்களா வந்து சும்மா கூகுள் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அதான் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சர்ஜரி பண்ணிட்டாரு, அவர் 2 வீக்ஸ்ல இல்லை 4 வீக்ஸ்ல போயிட்டு அது நானும் போக ஆரம்பிக்கிறேன். நோ, இட் டசன்ட் அப்ளை லைக் தட். உங்களுக்கு எதனால சர்ஜரி பண்ணணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வியில எனக்கு என்னோட மெயின் டேக்அவே என்னன்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் கட்டாயம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். சப்போஸ் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செடென்ட்ரியா இருக்கிறது டெஃபினட்டா தப்பு. எஸ், நீங்க ஹார்ட் பேஷண்ட்னு வீட்ல சும்மா உட்காரவே கூடாது. வாட் எவர் இஸ் யுவர் ஏஜ். கரெக்ட். உங்க ஏஜுக்கு உங்க ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு. Yes. We have to search for it or get a professional. அவ்வளவுதான். Don't sit at home idle. ஐ திங்க் தீஸ் ஆர் த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது. அண்ட் வேற ஏதாவது நீங்க இஸ் தேர் எனி மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் யங்ஸ்டர்ஸ்? யங்ஸ்டர்ஸ் வந்து அதான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி நம்ம வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் கொஷின்ஸ் நவடேஸ். மெயினாக என்ன சொல்கிறேன்னா, இந்த வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். டேக் இட் ஸ்லோ. யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது அகெயின் டேக் இட் ஸ்லோ. ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக நடக்கவே நடக்காது. இட் வில் டேக் அ லாங்கர் டைம் பட் இட் வில் பி மோர் பெர்மனன்ட், மோர் ரீடைன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கோ ஸ்லோலி. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அட் ஆல், particularly at the gym. சரிங்களா? that leads a lot of complications. மஸ்குலோஸ்கெலிட்டல்லேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாத்துக்கும் காம்ப்ளிகேஷன். அப்போ நீங்கள் எக்ஸசைஸே பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் போடாதீங்க, எல்லா டிசீஸும் வந்துடும். ஸோ டேக் இட் ஸ்லோ, ரீஅசஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது நீங்களே ரீஅசஸ் பண்ணணும். யூ ஆர் த எக்ஸாமினர் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் இன்னொருத்த வந்து எக்ஸாமின் பண்ணி நீ இது கூட பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நான் ப்ரோக்ரஸ். ஸோ தேர் ஷுட் பி சம் ப்ரோக்ரஸ். அவ்வளோதான். இது சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், பெரிய ஸ்டெப் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சின்ன ஸ்டெப்பாகவே இவென்ச்சுவலா குட்டி ஸ்டெப்ஸ் பெரிய ஸ்டெப் ஆயிடும். ஸோ யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது இதுதான். டோன்ட் கெட் யுவர் ஈகோ இன் பிட்வீன் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர். கரெக்ட். அதுதான். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது லைஃப் அட்வைஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸசைஸ் இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஹார்ட் ஹெல்த். லைஃப் அட்வைஸ். நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, வீக்னஸ் என்ன பண்ணணும், மெதுவா பண்ணலாம், கம்பேர் பண்ண வேண்டாம். So I didn't expect this to come out, but thank you very much for making the time, doctor. And I'm sure இது வந்து very very useful-ஆ இருக்கும். Especially heart attack வந்தப்புறம் பயந்துட்டு அதை செடென்ட்ரியா இருக்காங்க பாருங்க, அதுக்கு I think this is a very important conversation. So thank you very much. Thank you.